உள்ளத்தின் கூக்குரலை கேள். இது ஒரு அப்பாவி யுகம் அல்ல. பிரகாசமான விளக்குகள் மற்றும் பளபளப்பான தளங்களுக்கு பின்னால் இருண்ட மறைந்திருக்கும் நிலை ஒன்று ஒளிந்திருக்கிறது. அவர்கள் உண்மைக்கோ கருணைக்கோ ஏங்குவதில்லை. ஆனால் வலியால் வாங்கிய அதிகாரம் அப்பாவிகளின் ஆன்மாக்களை அவர்கள் வர்த்தகம் செய்கிறார்கள். அந்தஸ்து, செல்வம் மற்றும் பெயருக்காக எங்களுடன் வா என்று அவர்கள் சொன்னால் இரத்தத்திற்காக காத்திருப்போம். பாதுகாக்கப்படாதவர்களை வேட்டையாடுவோம். இரத்த வெள்ளத்தில் இருந்து பயனடைவோம். நாம் ஒன்றாக எழுவோம், ஒன்றாக ஆட்சி செய்வோம். யாரும் அம்பலப்படுத்த மாட்டார்கள். என் மகனே, அவர்களின் உடன்படிக்கையை மறுத்துவிடு. ஏனென்றால் சொர்க்கம் நிச்சயமாக அறிந்திருக்கிறது. ரகசிய அறைகள் மற்றும் அமைதியான ஒப்பந்தங்கள், இரவில் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தங்கள், இருளின் மறைக்கப்பட்ட சிம்மாசனங்களுக்கு ஐயோ. சிறியவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் கைகளுக்கு ஐயோ. குற்றமற்றவர்களின் இரத்தம் ஒழுகிறது. கடவுள் அதையெல்லாம் கேட்டுவிட்டார். உங்களால் என்றென்றும் உண்மையை புதைக்க முடியாது. நீங்கள் ஒளியை மிஞ்ச முடியாது. பூமி முழுவதற்கும் நீதிபதி எழுந்திருக்கிறார். அவர் நீதியை பாதுகாப்பார். துன்பத்தால் கட்டப்பட்ட ஒவ்வொரு அமைப்பும் அவரது கையின் கீழ் நிலை தடுமாறட்டும். அப்பாவிகளை கேலி செய்யும் ஒவ்வொரு சிம்மாசனமும் புகழுக்காக அது மனம் உடைந்த குழந்தைகளை உண்கிறது. ஆனால் கிரீடத்தின் கீழ் அழுகிவிடும். இருளில் எழுப்பப்பட்ட ஒவ்வொரு கோபுரமும் எரிந்து விழும். நான் சம்மதிக்க மாட்டேன், நான் தலை வணங்க மாட்டேன். நான் தலையாகவும் சிறியவனாகவும் நின்றாலும் நீதியின் குறுகிய பாதை வீழ்ச்சியடைய விதிக்கப்பட்ட அரண்மனையை விட சிறந்தது. ஞானம் என் போர்க்குரலாக இருக்கட்டும். பரிசுத்தம் நிலைத்திருக்கட்டும். கடவுளின் தூய ஒளியில் நடப்பவர்களுக்கு ஒருபோதும் வெட்கப்படுதல் நடக்க